மொத்தமாக நீங்கள் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ சேகரித்து வச்சுருக்கீங்க? இன்னைக்கு வரைக்கும் நம்மகிட்ட 2200 கடிகாரத்துக்கு மேலே இருக்குது. என்னோட கலெக்ஷனை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இது இன்டர்நேஷ்னல் மதிப்பெல்லாம் போட்டாச்சுன்னா 30-35. ஆன்டிக் கலெக்ஷன் இஸ் ரிச் மேன்ஸ் ஹாபி. அது வந்து ஒரு பரவலாக உலகம் ஃபுல்லாக தான் சொல்லுவாங்க. ஆன்டிக் கலெக்ஷன் இஸ் ரிச் மேன்ஸ் ஹாபி. வி ஹவ் broken it. நான் வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பர்சன். ஆனால் இப்போ போக போக இதை மெயின்டைன் பண்ணுறது ரியலி இட்ஸ் அ சேலஞ்ச். எப்படின்னா இதை பீரியாடிக்கலாக மெயின்டைன் பண்ணுறது எனக்கு இப்போ மாதத்துக்கு ஏவிஎம் மியூசியம் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்கள், பெரிய 10,000-20,000 கோடிக்கு அதிபதி அவங்க. அவ்வளோ பெரிய மியூசியம் வச்சுருக்காங்க. அவங்க கூட காசு கலெக்ட் பண்ணி தான் உள்ளே விடுறாங்க. 200 ரூபா. நான் போய் பார்த்தேன். இந்த மியூசியம் நான் வந்து 10 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். இவ்வளோ பிரத்யேகமாக இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க, ஒரு ஆத்மார்த்தமாக இதை பராமரிச்சுட்டு வரீங்க. இங்கே இருக்கிற ஒரு சில பொருட்கள்கிட்ட அது உங்கள்கிட்ட பேசுமா சார்? அந்த பொருள்கிட்ட நீங்கள் பேசுவீங்களா தனிமையில் இருக்கும்போது, இல்லை அது உங்கள்கிட்ட ஏதாவது பேசும்? ஆக்சுவலாக எப்படின்னா இந்த பொருள் வந்து இதோட ஓட வச்சாச்சுன்னா இது டிக்டாக்னு ஒரு சவுண்ட், டிக் 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 டிக்னு சத்தம் கேட்டுட்டு இருக்குதா? ஸோ இதில் ஒரு 10 கிளாக்கு, நான் இப்போ 2-3 கிளாக் தான் ஓடிட்டு இருக்குது. ஒரு 10 கிளாக்கை ஓட விட்டு இதில் ஒரு பாயை போட்டு படுத்தேன்னா அது அவ்வளோ சுகமாக இருக்கும். எனக்கு கேட்க தாளாட்டி விடுறது மாதிரி இருக்கும். அந்த சத்தத்தில் அப்படியே தூக்கம் கொரட்டை விட்டு தூங்குவேன். ஸோ இதெல்லாம் ஒவ்வொருத்தரோட பிரியம். இப்போ எப்படின்னா ஒரு சவுண்டை வச்சு நிறையா உண்டு. இந்த அலைகள் ஓசை, அலை ஓசையை வச்சு, அலை ஓசை பக்கத்தில் வீடு இருந்துன்னா நல்லா சவுண்ட் ஸ்லீப் வரோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட இஷ்டத்தோட ரிலேட்டட் பொருட்களோடு இருக்கும்போது தூக்கம் நல்லா. விவசாயின்னு சொன்னீங்க, விவசாயி அவன் தோட்டத்துக்குள்ளே போனான்னா அதெல்லாம் உயிர் உள்ள ஜீவன்கள். அவனுக்கு விவசாயி வந்து தோட்டத்துக்குள்ளே போனால் அவனுக்கு சந்தோஷம் அளவுக்கு அதை வர்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இஷ்டத்தோட ஒரு பொருளை வச்சுருக்கும் போது அது கூட ஒன்றிடுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கு இந்த இடத்துக்குள்ளே வந்தேன்னா நேரம் போகிறதே தெரியாது. என் மெக்கானிக் கூட அடிக்கடி என்ன தனியாகவே இருக்கிற லூஸு மாதிரி நான் சொல்லுவேன், எனக்கு இங்கே நேரம் போகிறதே தெரியலடா, மாத கணக்கில்னாலும் நான் இங்கே இருப்பேன் அப்படி இருப்பேன். சார் இவ்வளோ வாட்ச் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த வயசுலேருந்து சார் நீங்கள் அதை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க? இது வந்து நான் 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது 1983 விளையாட்டு போக்காக தொடங்கப்பட்டது தான். ஆக்சுவலாக என்னோடய ட்ரீம் என்னென்னா நான் வந்து பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும்னு தான் என்னோடய ட்ரீம். நான் டேபிள் டென்னிஸ் பிளேயர். அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு படிப்பில் அவ்வளோ நாட்டம் கிடையாது. ஸோ என்னோடய ஊரில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா பேர் எங்கள் அப்பா வந்து சில்க் வாத்தியார்னு சொல்லுவாங்க. சில்க் வாத்தியாரோட 2வது பையன் ஸ்பாயில்டு சைல்டு. நான் படிப்பில் எனக்கு நாட்டமே கிடையாது. ஸோ நான் விளையாடிக்கிட்டே தெரிஞ்சேன். ஸோ ஆனால் ஒரு ஸ்டேஜில் எனக்கு நான் டிகிரி படிக்க போகும்போது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப் வின் பண்ணேன் டேபிள் டென்னிஸில். ஆனால் அதுக்கு மேலே என்னால் பயணிக்க முடியல டேபிள் டென்னிஸில். ஏன்னா அந்த காலத்தில் அதுக்கு கோச்சிங்க்கு அவ்வளோ எங்கள் ஊரில் வசதி இல்லை. ஸோ அது எனக்கு பெரிய ஒரு டிப்ரெஷன் ஆச்சு. அந்த டிப்ரெஷனில் தொடங்கப்பட்டது தான் அந்த கடிகார சேகரிப்புன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஸோ டு கீப் மை செல்ஃப் ஆக்கியபைட் டியூரிங் மை ஃப்ரீ டைம்ஸ். ஸோ இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் லைக் தட். சும்மா விளையாட்டு போக்கா தொடங்கினது இன்னைக்கு உலக அங்கீகாரம் கொடுத்துருக்குது. ஆமாம். மொத்தமாக நீங்கள் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ சேகரித்து வச்சுருக்கீங்க? இன்னைக்கு வரைக்கும் நம்மகிட்ட 2200 கடிகாரத்துக்கு மேலே இருக்குது. கடிகாரம் தவிர ரிஸ்ட் வாட்சஸ், இந்த சேகரிப்பில் ஒரு பேட்டரி ஆப்ரேட்டட் கிளாக் கூட கிடையாது. எல்லாமே மிஷின், மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர். சாவி கொடுத்து வைன் பண்ணி மெக்கானிக். அந்த காலத்தில் உள்ள ஸ்ப்ரிங் ட்ரிவன் கிளாக், ஃபியூசி கிளாக்ஸ், குக்கு கிளாக்ஸ், வெயிட் ட்ரிவன் கிளாக்ஸ், அவ்வளோ விதமான பழைய காலத்து மாடல் கிளாக்ஸும் நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி ரிஸ்ட் வாட்ச்லேயும் இன்றைக்கி நீங்கள் கட்டியிருக்கிறதுலாம் பேட்ரி, உங்கள் கையில் இருக்க வாட்ச் வந்து பேட்ரி ஆப்ரேட்டடாக இருக்கும். நம்மகிட்ட இருக்க கலெக்ஷன் 1000 வாட்சஸ்க்கு மேலே இருக்குது. எல்லாமே மெக்கானிக்கல் வாட்சஸ். அதே மாதிரி அதுக்கு கை கடிகாரம் இன்வென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்கெட் வாட்சஸ், காந்தி கடிகாரம்னு சொல்லுவாங்க, பாக்கெட்டில் போட்டிருப்பாங்க. இங்கிலீஷ் படத்துல எல்லாம் வில்லன் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. காந்தி வாட்ச், பாக்கெட் வாட்ச். அது வந்து ஆமாம், அது ரொம்ப கெத்தாக இருக்கும். அது நம்மகிட்ட 550 வாட்சஸ்க்கு மேலே இருக்குது. அதே மாதிரி கடிகாரங்கள் இல்லாமல் இதர பொருட்கள் ஒரு 3000க்கு மேலே இருக்குது. சில பொருட்கள்லாம் நான் காமிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உலகத்தில் யார்ட்டையும் இல்லாத பொருட்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது. அவ்வளோ எனக்கே ஒரு புது உலகத்துக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. இவ்வளோ வாட்ச் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, பார்த்தீங்கன்னா கால் வைக்கிறது கூட இடம் இல்லை. நாங்கள் உள்ள வரதுக்கே அவ்வளோ தடுமாறணும்.
இதெல்லாம் எப்படி சார் ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்றீங்க? வாங்குறது வாங்கிடலாம், சேமிக்கிறது சேமிச்சிடலாம். கரெக்டாக சொன்னீங்க. அது அது பராமரிக்கிறது ரொம்ப இதுவா இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் சரி, நான் இந்த ஆன்டிக் கலெக்ஷன் இஸ் ரிச் மேன்ஸ் ஹாபி. அது வந்து ஒரு பரவலாக உலகம் ஃபுல்லாக தான் சொல்லுவாங்க. ஆன்டிக் கலெக்ஷன் இஸ் ரிச் மேன்ஸ் ஹாபி. வி ஹவ் broken it. நான் வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பர்சன். நம்ம உள்ள சொற்ப காசை வச்சு வாங்கிட்டேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், இட் இஸ் வி ஹவ் broken the ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ போக போக இதை மெயின்டைன் பண்ணுறது ரியலி இட்ஸ் அ சேலஞ்ச். எப்படின்னா இதை பீரியாடிக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது எனக்கு இப்போ மாதத்துக்கு 50,000க்கு மேலே நான் செலவாகுது. அதனால தான் அதை ரிச் மேன்ஸ் ஹாபின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாட் ஆல் த ப்ராடக்ட்ஸ், எல்லா ப்ராடக்ட்ஸும் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஃபவுண்டன் பென், இங்க் பென் கலெக்ட் பண்ண தொடங்கி நீங்கள் வச்சுருங்க, அதுக்கு வந்து பெரிய வந்து பராமரிப்பு தேவை கிடையாது. ஒரு 10க்கு 10 ஒரு டேபிள் இருந்தால் போதும், அதில் எல்லாம் ஒரு 10,000 20,000 பெண்ணை வச்சுக்கலாம். ஸோ தேர் ஆர் ஸோ மெனி அதர் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆனால் கடிகாரம் சேகரிக்கிறது வந்து கொஞ்சம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் காசு செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா எனக்கு மெக்கானிக்கு மட்டுமே நான் ஒரு நாளைக்கு 1,200 சம்பளம், 300 பேட்டா கொடுக்குறேன். ஸோ அது அவருக்கு சம்பளம் குறைவு தான். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை பார்க்கும்போது அவர்லாம் ஸ்வீடனில் இருந்தோன்னா ஒரு நாளைக்கு நம்ம இந்தியன் மணிக்கு 20,000 சம்பாதிக்கிறதுக்கு டேலண்ட். ஆமாம், அவ்வளோ பெரிய ஆள். நம்ம ஊரில் அவருக்கு அங்கீகாரம் இல்லை. நான் கொடுக்குற 1,200 பெருசுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஊரை பொறுத்தவரை, ஆனால் எனக்கு இது பெரிய அமௌண்ட் தான். ஸோ பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து இது ரொம்ப அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஹாபி. நீங்கள் இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் இது அங்கீகரிக்கப்படலை. ஏன்னா இந்த கலெக்ஷன் யாரும் பண்ணலை. ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் ஒரு கடிகார மியூசியம் கிடையாது. கடிகாரத்துக்குன்னு தனியாக ஒரு மியூசியம் கிடையாது. அமெரிக்காவில் 1940களிலேயே நிறுவப்பட்டிருக்குது கடிகார மியூசியம். இல்லை அமெரிக்காவில், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயும். இன்னைக்கு என்னோட நோக்கமே என்னோட கலெக்ஷனை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இதான் 5 வருஷமாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். 5 வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எந்த ஒரு ஆட்சியாளருக்கு காதலையும் போய் உழலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு இருந்தோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இருந்தோ எந்த ஒரு காலம் இல்லை. ஐ எம் ரெடி டு டொனேட் த என்டையர் கலெக்ஷன். திஸ் ஆர் ஆல் ப்ரைஸ்லெஸ். என்டையர் கலெக்ஷன் சொல்லும்போது நீங்கள் நினைக்கலாம் ஸோ ஏதோ சாதாரண கலெக்ஷன். இதெல்லாம் ப்ரைஸ்லெஸ் கலெக்ஷன். இதெல்லாம் நான் வந்து ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன். இருக்கிற கையில் இருக்கிற சொற்ப காசுகளுக்கு விளையாட்டு போக்கா சேகரிக்கப்பட்ட கலெக்ஷன் இது இன்டர்நேஷ்னல் மதிப்பெல்லாம் போட்டாச்சுன்னா 30-35 கோடியை தாண்டுது இது. ஸோ அதை நான் என்றைக்குமே நான் கேட்கும்போது இனிமேல் ப்ரைஸ்லெஸ் கலெக்ஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா ஐ டோன்ட் டு சே த வேல்யூ ஆஃப் திஸ் கலெக்ஷன். ஸோ இதை எதுக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு, வேரெவர் யூ கோ லீவ் யுவர் ஃபுட் பிரிண்ட்ஸ். எந்த இடத்துக்கு போனாலும் உன் கால் தடத்தை பதிச்சிரு. என் காலத்தையும் தாண்டி நம்ம பேர் உயிரோடு இருக்கணும்னா நம்ம நாட்டுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போனோம்னா நம்ம பேர் நிலைச்சி நிற்கும். அல்லாட்டினா நம்மளும் வாழ்ந்தோம் செத்தோம்னா 10 நாளில் நம்மளை பிள்ளைகளே மறந்துடும். ஸோ என்னோட ஆசை என்னென்னா, இதை டொனேட் பண்ணும்போது இந்த பொருள் பாதுகாக்கப்பட்டுச்சுன்னா 100 வருஷம் கழித்து இந்த பொருளை யாராவது பார்க்க வரும்போது அந்த கலெக்ஷன் இது யார் கலெக்ட் பண்ணதுன்னா ராபர்ட் கென்னடின்னு அவங்க படிப்பாங்க. ஸோ தேர் ஐ வில் லிவ் அகெயின். இருக்கிறதுலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஒரு கலைப்பொருள்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்களால் உங்களுக்கு காமிக்க முடியுமா? மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கிளாக்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, வி ஹாவ் 2 ட்ரம்ப் கார்ட்ஸ். எப்படின்னா த ஓல்டஸ்ட் கிளாக் நம்மகிட்ட இருக்கிறதுல ஓல்டஸ்ட் கடிகாரம் வந்து 290 வருஷத்துக்கு முன்னால் இங்கிலாண்டில் அது வந்து ஒரு கிளாக், நெதர்லாண்ட்ஸ் கிளாக்கு. 290 வருஷத்துக்கு முன்னால் இங்கிலாண்டில் பட்டறையில் செய்யப்பட்ட கிளாக். அது வந்து நீங்கள் யூடியூப்லேயோ நீங்கள் இன்டர்நெட்லேயோ ப்ரௌஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு பொருள் எடுக்கவே முடியாது. நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னா கூகுள் லென்ஸில் போட்டிங்கன்னா உடனே வந்துடும். ஸோ இதெல்லாம் இந்த தேடாத ஒரு பொருள் தேடி பார்த்தா கிடைக்காது. நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி இடத்துலேயே உள்ளதுலேயே ஸ்மாலஸ்ட் பெண்டுலம் கிளாக் 1860களில் செஞ்ச கிளாக்கு, அதுவும் நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுவும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாலும் கூகுளில் பார்த்தீங்கன்னாலும் கிடைக்காது. அந்த கிளாக் வந்து வெறும் 70 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஆனால் அன்றைக்கி அதெல்லாம் ப்ரைஸ்லெஸ். ஏன்னா we are the only position holder in the entire world. இவ்வளோ வாட்ச் வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் கையில் ஒரு வாட்ச். அது என்னென்னா, நான் வாட்ச் கட்டிட்டு தான் இருந்தேன். ஒரு நாள் நான் வந்து ஒரு வெஸ்ட் எண்டுன்னு ஒரு வாட்ச் 1925 அந்த ஒரு வாட்சை நான் கட்டிட்டு நான் பைக்கில் போயிட்டு இருந்தேன். அந்த வாட்ச் இது வந்து நடந்த ஒரு 20 வருஷம் இருக்கும். அந்த வாட்ச் ரொம்ப அருமையான வாட்ச், பீங்கான் டயல் உள்ள வாட்ச்சு.
அந்த வாட்ச் நான் கட்டிட்டு சேத்பட் பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது அது அந்த செயின் அத்து கீழே வந்து எல்லாம் சில்லி சில்லியாக நொறுங்கி போச்சு. ஸோ அன்னைக்கு இருந்து நான் நினச்சேன், இனிமேல் நம்ம வாட்ச் கையில் கட்டக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய பொருட்கள். இதெல்லாம் எப்படின்னா, நமக்கு இப்போ மொபைல் ஃபோனில் எல்லாருக்கும் டைம் எல்லாம் பார்க்க இருக்குது. இன்றைக்கி வாட்ச் கூட நீங்கள் இப்போ உள்ள தலைமுறை கட்டுறது கூட ஃபேன்சிக்கு தான் கட்டுறீங்களே தவிர நேரம் பார்க்குறது கட்டுறீங்கன்னா நான் அதை ஒத்துக்கிட மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி மொபைல் ஃபோனில் எல்லா ஆப்ளிகேஷனும் இருக்குது. ஸோ காலங்கள் மாறி போச்சு. இதெல்லாம் கலெக்டபிள் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதனால தான் நான் வாட்ச் கட்டுறது நிறுத்திட்டேன். இல்லை லாஸ்ட் 22 இயர்ஸாக நான் வாட்ச் கட்டுறதே கிடையாது. அவன் என்கிட்ட 1000க்கு மேலே வாட்ச் இருக்குது. நான் 22 வருஷம் ஆச்சு நான் வாட்ச் கட்டி. என்னோட ட்ரீம் என்னென்னா, பெரிய ஒரு 8000-10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பெருசாக போட்டு பிரம்மாண்டமாக போட்டு எல்லா பொருள்களையும் அங்கே ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணி எல்லாரும் வந்து பார்க்கணும், நம்ம நாட்டு மக்களும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி நிறைய மியூசியம்ஸ் இருக்குது மெட்ராஸில். நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேன், ஏவிஎம் மியூசியம் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்கள், பெரிய 10,000 20,000 கோடிக்கு அதிபதி அவங்க. அவ்வளோ பெரிய மியூசியம் வச்சுருக்காங்க. அவங்க கூட காசு கலெக்ட் பண்ணி தான் உள்ளே விட்றாங்க. 200 ரூபா. நான் போய் பார்த்தேன். இந்த மியூசியம் நான் வந்து 10 வருஷமாக நடத்திட்டுருக்கேன். யாருக்கிட்ட இருந்து நான் 5 பைசா வாங்குறதில்ல. நான் இதை பெருமையாகவே சொல்லுவேன், கெத்தாக. நான் வந்து அவங்க கூட மடுக்கு கூட லாய்க்கு இல்லாதவன். என்னால் டெய்லி சம்பாதிக்கணும் 2000-3000 ரூபா ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் எட்டனா யார்கிட்டையும் தொடுறது கிடையாது. என்னோடய நோக்கம் என்னென்னா, நம்ம கலெக்ஷனை வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும், பார்த்து அனுபவிக்கணும். அதே மாதிரி நான் பெருசாக போடும்போது மெயின்டெனன்ஸுக்குன்னு சில 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி தான் வாங்கணும். என்னென்னா, சாதாரண ஏழை மக்களும் இந்த கலெக்ஷனை வந்து பார்க்குறது மாதிரி இருக்கணும். 200 ரூபா 300 ரூபான்னு போட்டால் அந்த ஒரு ஏழை எப்படி எல்லாம் முடியும்? எப்படி வந்து பார்ப்பாங்க? இப்போ ஏவிஎம் மியூசியத்துக்கு 200 ரூபா கொடுத்து ஒரு பாவம் ஒரு ஏழை போக முடியுமா? எட்டி வெளியிருந்து பார்த்துட்டு இங்கே பெரிய ஒரு பணக்காரனுக்கு தான் அது போக முடியும். நானே யோசித்து தான் போனேன், 200 ரூபா கொடுத்து போகணுமா? எதுக்கு போனேன்னா, இதான் பார்ப்போமே என்ன தான் இருக்குன்னு. ஆனால் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், அதுலேருந்து 10 மடங்கு பொருள் நம்மகிட்ட இருக்குது, பெரிய கெத்தான பொருள்கள். ஆனால் யாருக்கும் தெரியாது. அதான் ஏன்னா இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் இருந்தால் தான் அதுக்கு கிளாமர். ஏவிஎம் ஸ்டுடியோனா நான் எல்லோரும் போய் பார்ப்பாங்க. பிராண்ட் ஓரியன்ட் நம்ம கண்ட்ரி. தப்பாக சொல்லணும்னு நினைக்காதீங்க. மனசில் போட்டதை சொன்னேன். கண்டிப்பாக இதை கட் பண்ணி போட்டுருவீங்க, போட மாட்டீங்க, எனக்கு தெரியும். வீடியோ பாருங்க, எல்லாம் இப்போ இருக்கிற வாட்ச்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? ஏன்னா இவ்வளோ பழங்காலத்து பொருள் வாட்ச் மட்டும் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ செய்கிற வாட்சாலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெக்னாலஜி படி பார்க்கும்போது இப்போ உள்ள டெக்னாலஜி வெரி வெரி சுப்பீரியர். ஆனால் நீங்கள் எனக்கு கோடி ரூபா வாட்ச், இப்போ உள்ள லேட்டஸ்ட் வாட்ச் சும்மா தந்தால் கூட நான் தொட மாட்டேன். என்னென்னா, எனக்கு டேஸ்ட் எல்லாமே பழைய மாடல், பழைய டைப்பு. அதான் என்னோட டேஸ்ட்டே வேறு. என்ன கலெக்டபிள் தான். இப்போ உள்ள மாடர்ன் டெக்னாலஜி ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் என்ன அட்வான்ஸ்டாக இருக்குது. 1000 years பர்ஃபெக்ஷன், 1000 வருஷத்தில் ஒரு மில்லி செகண்ட் தான் ஸ்லோவாக ஓடணும்ன லெவலுக்கெல்லாம் பர்ஃபெக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க கடிகாரங்கள்லாம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 5-6 செகண்டு முன்ன பின்ன தான் ஓடும். ஆனால் இதெல்லாம் கலெக்டபிள் ப்ராடக்ட்.